பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்தின் முதல் மாதம் இந்த 31 நாட்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 31வது நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படி ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே, விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் ஒருபோதும் கலங்காமலே இருக்க வேண்டும் என்று. எப்பொழுது நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் என்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஆகவே தான் தெளிவாக வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய இருதயம் ஒருபோதும் கலங்குவதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் கலங்க மாட்டோம். நம்மை கலங்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்றென்றைக்கும் அழியாமல் மாறாமல் நிலைத்திருக்கிற ஒரு சமாதானம். ஆகவே உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். நான் கொடுக்கிற சமாதானம் உங்களில் நிலைத்திருக்கும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒருபோதும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் முறிவடைகிறதில்லை என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒருபோது நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், கலக்கமடைந்தாலும் நாங்கள் முறிந்து போக மாட்டோம். காரணம், கர்த்தர் மேல் நாங்கள் விசுவாசமாயிருக்கிறோம். ஆகவே எங்கள் கலக்கங்கள் எங்களை விட்டு மாறி போகும். நாங்கள் இனிமேல் கலங்கவே மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இனி நாங்கள் வெட்கப்படவே மாட்டோம், கலங்கவே மாட்டோம், கலங்கினாலும் நாங்கள் முறிவடைந்து போக மாட்டோம் என்று எழுதுகிறார். ஆகவே கலக்கங்கள் வந்தாலும் அது நம்மை முறிந்து போக விடாது. கர்த்தர் அந்த கலக்கத்தை நம்மை விட்டு மாற்றி போடுவார். ஒருவேளை இந்த நாளிலே பல கலக்கத்திலே நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம், நெருக்கப்பட்டு கலங்கி ஒடுங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முறிந்து போவதில்லை, மறுபடியும் உன்னை
எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். முறிந்த ஆவிக்கு பதிலாக நான் உனக்கு துதியின் ஆடையை கொடுப்பேன். நீ மறுபடியும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி எழும்பி பிரகாசிப்பாய் என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிற மனிதன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினார். ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை படவிலை அனுப்பிவிட்டு தனியாக மலையின் மேல் ஏறி ஜெபிக்க உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய மனதிலே தேவன் வெளிப்படுத்துகிறார், இவர்கள் படவு நடுக்கடலிலே கலங்கி கொண்டிருக்கிறது, கொந்தளிக்கிற கடலிலே அவர்கள் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. உடனே ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். அந்த நடுராத்திரி வேளையில அந்த கடல் மேலே நடந்து அந்த படகு பக்கத்தில் அவர்களை காப்பாற்றும்படி போகும் பொழுது அவர்கள் இயேசுவை பார்த்து அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. இயேசுதான் வருகிறார் என்று ஏதோ ஒரு ஆவி வருகிறது, ஆவேசம் என்று கலங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கள். ஒருவேளை பல சூழ்நிலைகளை பார்த்து நாம் கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். நான் வந்துவிட்டேன் உன்னை காப்பாற்றுவதற்காக. ஆகவே நீ திடன் கொள், ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எதை கண்டு நீங்கள் கலங்கி போனீர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கலக்கங்களை நான் மாற்றுவேன், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்றைக்கு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த படவிலை ஏறின உடனே கொந்தளிப்புகள் அமர்ந்தது, கொந்தளிக்கிற கடல் அமர்ந்தது, புயல் காற்று அமர்ந்தது, எல்லாம் அமைதியாய் மாறிவிட்டது. இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் அவரை கூப்பிடும் பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட தங்கியிரும், என்னோடு வாரும் என்று சொல்லி நாம் அழைக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும் பொழுது எல்லா கொந்தளிப்பும் நம்மை விட்டு மாறி போகும், எல்லா கலக்கங்களும் நம்மை விட்டு மாறி போகும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைக்கு எல்லா கலக்கத்தையும் கொந்தளிப்பையும் ஆண்டவர் நம்மை விட்டு மாற்றி போட்டு நமக்குள்ள ஒரு அமைதலையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலேயும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொன்ன இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் அவர்கள் அனுபவித்து வந்த கலக்கங்கள், பதற்றங்கள் எல்லாவற்றையும் அவர்களை விட்டு மாற்றி போடும். விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாயிருந்து எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.